Hello viewers, welcome to Dharani Krishnan's Easy Diet. நம்ம இன்னைக்கு பேச போகிறது கொய்யா பழத்தை பற்றி. கொய்யா பழங்கிறது ஒரு சிம்பிள் ஃப்ரூட். நம்ம ஊரில் இந்த மாதிரி தான் கிடைக்கும். சின்னதாக இது நிறைய சீட்ஸோட இதை வாங்கி வச்சாலே வீடு ஃபுல்லாக வாசனை வரும். நீங்கள் கொய்யாப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னே கேட்பாங்க. இந்த கொய்யாப்பழம் 37 கேலரிஸ் தான் 100 கிராமில். இதில் கார்போஹைட்ரேட் கம்மி, இதில் நார் சத்து ஜாஸ்தி. ஸோ இது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ். இது டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸோ யூஸ்வலாக என்ன சாப்பிடுவாங்க, ஒரு ஃபுல் கொய்யாப்பழம் சாப்பிடுவாங்க இந்த சைஸ், அது ஓகே. இப்போ இந்த காலகட்டத்தில் 2 வித கொய்யாப்பழம் கிடைக்குது. ஒன்று பெருசு, ஒன்று சின்னது. இந்த சின்னது பற்றி நம்ம சொல்லிட்டோம். இந்த பெருசு ஒரு ஃபுல், அதாவது 100 கிராம்ஸ் மேலே சாப்பிட்டா அது 100 கிராம்ஸ் சாப்பிட்டாலே உங்களுக்கு கேலரிஸ் ஜாஸ்தி ஆகுது. ஆல்மோஸ்ட் 57 to 60 கேலரிஸ் ஆகிடுது. டயட்ரி ஃபைபர் அதில் கம்மி. அண்ட் இதில் இந்த கார்போஹைட்ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி. இது தாய்லாந்து கொய்யாப்பழம்னு இப்போ ரீசன்ட் டைமில் இதுதான் கிடைக்குது. நம்ம சிம்பிள் கொய்யாப்பழம் விலை கம்மி, இது விலை ஜாஸ்தி. அண்ட் இதை ஃபுல் ஒரு பழம் சாப்பிட்டாங்கன்னா அதுவும் அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தால் இது அந்த அளவு நல்லதில்லை. இது பாதி சாப்பிட்டா போகிறோம். ஏன்னா இதில் ஃபைபரும் கம்மி, இதில் கார்போஹைட்ரேட்டும் ஜாஸ்தி. இப்போ நம்ம இந்த கொய்யாப்பழத்தை கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம ரெகுலர் கொய்யாப்பழம், இதில் நிறைய சீட்ஸ் இருக்குது. இது தாய்லாந்து கொய்யாப்பழம், இதில் சீட் ரொம்ப கம்மி இருக்குது. அண்ட் இந்த டைப் ஆஃப் சீடும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது நிறைய ஃபைபர், இது கொஞ்சம் ஃபைபர். ஸோ இந்த அளவு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொய்யாப்பழத்தை பற்றி தெரியணும். எப்படி நம்மளுக்கு வித்தியாசம் தெரியும்? அந்த வாசனை சாப்பிட்டாலே, நம்ம சின்ன சைஸ் இருந்தாலே நம்மளோட ரெகுலர் கொய்யாப்பழம் இது ரொம்ப நல்லது. இப்போ யாருக்கு கொய்யாப்பழம் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு பல்ல கேவிட்டி இருக்கோ அப்போது அவங்களுக்கு இந்த கொய்யாப்பழத்தை கடித்து சாப்பிட்டா அதுலேருந்து சீட்ஸ் அதில் மாட்டின்றதுன்னா ப்ராப்ளம். அதனால உங்களுக்கு கேவிட்டி ரைட் சைடில் இருக்குன்னா நீங்கள் லெஃப்ட் சைட் கடித்து சாப்பிட்டா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ கொய்யாப்பழம் ஜூஸ் பண்ணுறாங்க. இந்த கொய்யாப்பழமாக இருந்தாலும் இந்த கொய்யாப்பழமாக இருந்தாலும் அதை நல்லா அடிச்சுட்டு அதை கட் பண்ணி அதை பீட் பண்ணிவிட்டு அதை அப்படியே அந்த சீட்ஸை எடுத்துட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த ஜூஸ் நல்லது கிடையாது. நம்ம கொய்யாப்பழம் சாப்பிட்றதே இந்த கம்ப்ளீட் பேக்கேஜ், அது வெளி தோல், உள்ளே இருக்கிற அந்த சீட்ஸு ப்ளஸ் அந்த ஃப்ளஷ். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் கொய்யாப்பழம் நல்லது நம்மளுக்கு ஹெல்த்துக்கு. இப்போ கொய்யாப்பழம் ஜெல்லி இல்லை கொய்யாப்பழம் ஜாம் பண்ணுறாங்க. அது இன்னுமே எதில் பண்ணினாலும் அதை வேக வச்சுட்டு அதில் இருக்கிற தோலை எடுத்துட்டு சீட்ஸையும் எடுத்துட்டு இதை ஜாம் ஜெல்லி மாதிரி பண்ணுறாங்க. இது நல்லதே கிடையாது. எப்போவாவது சாப்பிட்டா ஓகே, பட் ரெகுலராக சாப்பிட்றது நல்லது கிடையாது. பட் மற்ற நியூட்ரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழத்தில் விட்டமின் சி இருக்குது. 4 ஆரஞ்சை விட ஜாஸ்தி ஒரு கொய்யாப்பழத்தில் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் பொட்டாசியம் இருக்குது. அதே மாதிரி பெனிஃபிட்ஸ் விட்டமின் சினால ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்டிவிட்டி, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதில் ஃபைபர் இருக்கிறதுனால இந்த சீட் சாப்பிட்றதுனால கான்ஸ்டிபேஷனை தவிர்க்குது. நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ரொம்ப வருஷம் இருந்தால் இவங்களுக்கு கொலான் ப்ராப்ளம்ஸ் கேன்சர் கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ லாங் டேர்ம் யூசேஜில் கொய்யாப்பழம் கேன்சரை கூட தவிர்க்கக்கூடிய ஒரு பெனிஃபிட். இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 months நம்மளுக்கு கொய்யாப்பழம் கிடைக்கும். அண்ட் அந்த டைமில் நம்ம அதை யூஸ் பண்ணால் நல்லது. வெயிட் லாஸுக்கு நல்லது. இது ஜென்ரல் ஹெல்த்துக்கு நல்லது, நார்மல் பீப்புள் வித் டயபெட்டிஸ்க்கும் நல்லது. அதனால கொய்யாப்பழத்தை சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக இருங்க. பட் சூஸ் கரெக்ட் கொய்யாப்பழம். தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.